தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய வியாபாரி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இந்த பதிவு. அண்மையில் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, ஜாதி வெறி பிடித்த தேவமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி பேசியிருக்காரு. அந்த காணொளியை எடுத்து இந்த வடிக தெலுங்கு தீகா கும்பலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மற்ற தமிழர் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய மற்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அந்த ஒரு காணொலியை எடுத்து பயங்கரமா பரப்பி வருகிறார்கள். அதாவது தன் சொந்த சாதியவே எதிர்த்து மிக நேர்மையாக செயல்பட்டிருக்கிறார் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்படின்ட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். பேசுறதுக்கு முன்னால முதல்ல ஒன்று தெளிவா சொல்லிக்கிறேன். நாங்குநேரியாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், மானாமதுரையாக இருக்கட்டும், கொலை செய்வது அப்படிங்கிறது ஒரு மிக கொடூரமான செயல். அதை கண்டிப்பா யாருமே நியாயப்படுத்தி பேச போவதில்லை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு யாரும் வக்காலத்து வாங்க போவதும் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஒரு கொலை நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஆனா வெளியில அது தேவமகள் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா அந்த யார் பண்ணாங்க, அவங்க மூஞ்சிய காமிக்கல. காவல்துறையில இருந்து எந்த ஒரு தெளிவான பதிவு வெளியே வரல. ஆனா இந்த ஊடகத்துல அதை தேவமார்கள் தான் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சாட்டை துரைமுருகனும் அவருடைய வலையொலியில தேவமார் தான் செஞ்சாரு அப்படின்னு ஆணித்தனமாக அவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இப்ப பாக்குற வரைக்கும் அது எப்படி தெரியுதுன்னா, 3 வண்டியில ஒரு 6-9 பேர் சரமாரியா வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற, முகத்துல முகமூடியெல்லாம் போட்டு ஏதோ வெட்டியிருக்காங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் நவீன் தேவர் வாழ்கான்னு எவனோ கத்துனானா, அதனால இது தேவமார்னு பிராண்ட் பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி அவர் சமூகத்துல இருந்து தான் அதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரியல. பட் யாரு செய்தாலும் அது தவறு தான், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. என்ன இப்ப சாட்டை முருகன் பேசிய காணொலியில எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதாவது அவர் தன்னுடைய சொந்த சமூகத்திற்கு நான் உரிமையோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தன் சொந்த சமூகத்தையே இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்ன அரசியல் பேசுறாரு? தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல்ல ஏன் தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் மட்டும், அதாவது தமிழ்நாட்டுல 2 ஜாதிக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல ஜாதி வெறியன்கிற முத்திரை குத்தப்படும். ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாளர்ல பிள்ளைப்பட்டம், இன்னொன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர். ஏன்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னா இவங்க அந்த குடி அடிப்படையை முன்வைத்து நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குடியை அடையாளப்படுத்துவாங்க, குடியை அடையாளப்படுத்தி பேசுவாங்க, குடியை அடையாளப்படுத்தி தான் பழகவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இன்னைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம். இதுல சுயசாதி பெருமை அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் தென் மாவட்டத்துல இது இருக்கும். அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு திமுகவுக்கும் சரி, வடுக தெலுங்கு தீகாவுக்கும் சரி, இந்த சமூகத்தை குறிவைத்து இழிவுபடுத்திக் கொண்டே தொடர்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கு ஜாதி வெறி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சமூகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறுகள் செய்தாலும் ஊடகத்தில் அதை ஒரு மிகப்பெரிய விளம்பரத்திற்கு அது தள்ளப்பட்டு அவங்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க விடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல காலகாலத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க இந்த ஒரு கட்டமைப்புல இருக்கிறதுனாலதான் அந்த ராமசாமி நாயகம் போன்ற அந்த தனிமனித ஒழுக்கம் இல்லாத குரூப்லாம் தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல கோலோச்சவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு, மூவேந்தர் மக்கள் மிக தெளிவாக நிறைய விஷயத்த அந்த கட்டமைப்பு மூலமாகவே அவர்கள் இன்ன வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. நான் என்ன சொல்ல வரேன், எத்தனையோ அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நிறைய சமூகத்துல நீங்க சொல்ற மாதிரி அடிதடி பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, கொலை பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் முக்குளத்தோர் உறவுகள் செய்வது மட்டும் ஏன் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக பிரகடனம் செய்யப்பட்டு, முக்குளத்தோர்னாலே அடிதடி செய்யறவன், கத்தியா அருவாள் எடுத்து வெட்டுறவன், குத்துறவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதுதான் இங்க இருக்கக்கூடிய நுண்ணரசியல். இந்த நுண்ணரசியல் கூட புரிந்து கொள்ள துப்பில்லாத தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எதற்காக நான் என்னுடைய சமூகத்திற்கு வக்காலத்து வாங்குறேன்னு பேசணும்?
இதுதான் வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. சாட்டை துரைமுருகன் வந்து டீசெண்டா எப்படி பேசியிருக்கலாம், என்னுடைய சமூகமாக இருந்தாலும் நான் என் சமூகத்திற்கு அறிவுரை சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல சின்ன பசங்களுக்கு தவறுதலாக வழிகாட்டுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். தயவு செய்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா போதைங்க, மரண போதைன்னு அவரே தெளிவு பேசுறாரு. அப்ப அந்த மரண போதை இந்த ஆட்சியில் மிக சாதாரணமாக கிடைக்கிறது என்றால் இதற்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுமை, யார் ஆளுமையில் இருக்கிறாங்களோ அந்த அரசாங்கம் தான். அப்ப சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கணும். அதே மாதிரி புரிதல் இல்லாத பசங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு பின்னால போறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தேவமார்கள் வந்து நீங்க தான் புரிதலை ஏற்படுத்தணும்னு பேசியிருந்தா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எவனோ ஒருத்தன் 5 பேர் 10 பேர் எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு விஷயத்த செய்யறத ஒட்டு மொத்தமா வந்து தேவமார்களே இப்படிதான் அப்படின்னு அவரே தன் ஜாதியை பிராண்ட் பண்றாரு. அப்ப மத்த இவ்வளவு நாளா அந்த ஒரு பிராண்ட் பண்ண இங்க இருக்கக்கூடிய அந்த வடுக தெலுங்கு திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதுன்னு தான் என்னோட கேள்வி. இவர் தன்னுடைய ஜாதியவே இழிவுபடுத்திக்கிறார். அதாவது இவரே சொல்றாரு, தேவமார்கள்ல வந்து எத்தனையோ சாதிச்சவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும். ஏன் நல்ல கண்ணையா இருக்காரு, இவர்களை போன்றவர்களை நம்ம பின்பற்றணும். எதற்காக இந்த மாதிரி செய்து இதுல வந்து ஒரு விளம்பரம் தேடி அதன் மூலமாக வந்து அரசியல்ல வந்து அவங்கள வந்து தலைவராக ஆக்கி வரணும்னு நினைக்கிறதே தவறான காரியம். இப்படி யாரு செஞ்சாங்க தேவமார்கள்ல எனக்கு ஒன்னும் புரியல. யாராவது ஒரு 5 பேரை சொல்லுங்க, இல்ல ஒரு 10 பேரை சொல்லுங்க. எந்த ஜாதிக்காரனுமே இது போன்ற செயல்களை ஆதரிக்க மாட்டான். இது போன்ற செயல்களை வந்து தவறு அப்படின்னா அந்தந்த ஜாதிக்காரனே சொல்லுவான். நீங்க சொல்றது என்னன்னா என்னமோ இவங்க தொடர்ந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், யாருமே வந்து எல்லா சங்கங்களும் எல்லா ஜாதி அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயத்த செய்யறவங்கள தான் தூக்கி பிடிச்சி அவங்கள தலைமையில கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க மூலமா தான் நீங்க அரசியலே செய்யற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இது எப்படி வந்து நீங்க நான் சொந்த சாதின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க ஜாதியை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. முதல்ல வந்து தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அறம் வேணுங்க. அது வந்து இந்த சீமானின் நாம் தமிழர் தமிழ் தேசியத்திற்கு சுட்டு போட்டாலும் அது கிடையாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக எப்பவோ நம்ம உணர்ந்த ஒரு விடயம். அதன் வழியில தான் இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகனும் இது போன்ற பதிவுகளை போட்டு, அதாவது இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கணும். அதாவது தான் சொந்த ஜாதியவே சாட்டை துரைமுருகன் மிக வீரியமாக தெளிவாக எதிர்த்து அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து தேவமார்களை வந்து கண்டித்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நீங்க உங்க சொந்த சாதியவை நீங்களே இழிவுபடுத்திருக்கீங்க அந்த வீடியோல. இதுதான் அந்த காணொலியில, இதுதான் நான் அந்த காணொலியில இருந்து எனக்கு தெரிகிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். முதல்ல தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அறம் வேணும். அறம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், தான் பிறந்த ஜாதிக்கு உண்மையா இருக்கணும், தான் பிறந்த இனத்துக்கு உண்மையா இருக்கணும். இது எல்லாமே சரியாக அறத்தோட இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் தமிழர் அரசியல் அப்படிங்கறதுல பேசுறதுல கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி உண்டு. ஆனா நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க எல்லாமே, அதாவது இந்த சீமானின் நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர் வரலாற்றுல யாருக்கெல்லாம் வரலாறு கிடையாதோ அவர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய தளத்தில் இவர்கள் எல்லாம் தமிழர் வரலாற்றில் முக்கியமானவர்கள் என்று ஒரு போலியான வரலாறை தமிழ் தேசிய தளத்தில் செய்து ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு இழிவான அரசியலை செய்து வருகிறார்கள். இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறாரு தேவேந்திர குல வேளாளர்னு, அதற்கு ஏதாவது ஒரு ஆவண ரீதியாக அவரால் பதிவு பண்ண முடியுமா? பூலித்தேவர்னு பேசுறீங்க, வெண்ணிக்காலாடின்னு பேசுறீங்க. வெண்ணிக்காலாடிக்கு என்ன ஆவணம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன் ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருக்கானா? புத்தகமா நீங்களா ஏதாவது புத்தகம் எழுதிக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருந்தாருன்னு நீங்களா சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசிய தளத்துல வந்து பேசி தமிழர்களை முட்டாளாக்கி வரலாறே இல்லாத ஜாதிகளுக்கெல்லாம் வரலாறை உருவாக்கி அந்த வரலாறை வச்சு தமிழர் சமூகத்துக்குள்ள சண்டையை உருவாக்கி இதெல்லாம் பண்றதுதான் இந்த சீமானின் நாம் தமிழர் தமிழ் தேசியம். இவ்வளோ பேசுற இதே சாட்டை துரைமுருகன் நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். அதுக்கு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? சூப்பா முத்துக்குமார் அப்படிங்கிறது யாரு? உண்மையான தமிழர் அரசியலை நேசித்த ஒரு போராளி.
ஈழத்துல 5 வருஷமாக அவர் பயிற்சி பெற்றவர். அவரை புதுக்கோட்டையில சரமாரியா நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கூலிப்படை கொள்ளுது. அந்த கூலிப்படை எந்த ஜாதி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதாவது உங்க அண்ணன் சீமான் எந்த ஜாதியை அப்படின்னா, இப்ப A1 அக்யூஸ்ட் A2 அக்யூஸ்ட்லாம் எந்த சமூகம் அப்படிங்கறத வந்து தெளிவாவே அதுல பதிவு பண்ணியிருக்காங்க அவரோட வழக்குல. நீங்க அந்த சமூகத்தை தான் நீங்க வந்து என்ன பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பல்லர் தான் வேளாளர், பல்லர் தான் பாண்டியர், பல்லர் தான் தமிழர் வரலாறு அப்படின்னு பிரகடனப்படுத்தி நீங்க அவங்களையே வேட்பாளராகவும் ஆக்கி அவங்களுக்கு விருதுநகர்ல வந்து வேட்பாளரா நிறுத்தி இதெல்லாம் வந்து உங்க தமிழ் தேசிய அரசியல்னு பேசுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கேவலத்துக்கும் கேவலம். இருக்கிற பொய்கள், புரட்டுகள், போலிகள், இதை எல்லாத்தையும் எந்த ஒரு ஆவணத்தின் அடிப்படையும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்சா இதெல்லாம் தமிழ் தேசியம். நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பொய்களை பரப்புவீங்க. தமிழ் தேசியங்கிற பேர்ல இருக்கிறவன் எல்லாம் உங்க பின்னால வந்து நின்று ஆமா அதுதான் உண்மைன்னு உங்க பின்னால வந்து நின்றுட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது சத்தியமா முடியாது. போலி வரலாறு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்களே, சூப்பா முத்துக்குமார் அவர்களின் கொலைக்கு என்னைக்காவது நீங்க காணொலி போட்டிருக்கீங்களா? அந்த கொலையை செய்தவர்கள் யாருன்னு அடையாளப்படுத்தி பேசியிருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு பிராண்ட் முத்திரை, இப்போ உங்க சமூகத்துக்கு நீங்களே முத்திரை குத்துறீங்கல்ல, அந்த மாதிரி எந்த சமூகம் சூப்பா முத்துக்குமாரை கொலை செய்ததோ அவரை எதிர்த்து நீங்க காணொலி பேசியிருக்கீங்களா? தமிழ் தேசியத்துக்கு நீங்க தான் அத்தாரிட்டின்னு பேசுறீங்கல்ல, அந்த தமிழ் தேசிய தளத்தில் ஒரு உன்னதமான தலைவனை சூப்பா முத்துக்குமார் என்கிற ஒரு போராளியை போட்டு தள்ளி இருக்கிறாங்க நீங்க சொல்ற அதே கூலிப்படை. ஆனா நாம் தமிழர் என்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சி அதற்கு மேல்முறையீடு கூட இன்று வரை எதுவும் பண்ணவில்லை, அதற்காக போராடவில்லை. சூப்பா முத்துக்குமார் அவர்களை யார் கொலை செய்தார் என்கிற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. நீங்க அப்ப என்ன தமிழ் தேசியம் பேசுறீங்க? சரி, அதை விடுங்க. எத்தனையோ போலி PCR வழக்குகளால் எத்தனையோ தேவமார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக என்னைக்காவது நீங்க காணொலி போட்டீங்களா? போட்டது கிடையாது. உங்களுக்கு தேவை ஹீரோயிசம், அதாவது சந்தர்ப்பவாத அரசியல். இந்த சீமானின் நாம் தமிழர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக எப்பனாலும் என்ன ஸ்டாண்டுனாலும் எடுப்பாங்க. அதற்கு இவங்க எல்லாம் ஜால்ரா அடிப்பாங்க. அதை தான் இந்த சாட்டை துரைமுருகனும் செய்யறாரு. இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகனோட பொழப்பு என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் விஜய் புராணம் தான். விஜய் எந்திரிச்சா ஒரு காணொலி, உட்கார்ந்தா ஒரு காணொலி, பேசினா ஒரு காணொலி, பேசலன்னா ஒரு காணொலி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சாட்டை துரைமுருகன் குரல் கொடுக்கிறாரு. இதையத்தான் நானும் கேட்கிறேன். விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நபர் சீமான் மீது அவ்வளோ புகார் கொடுத்தார். இதே சாட்டை துரைமுருகன் அந்த விஜயலட்சுமி என்கிற பெண்ணுக்கு ஆதரவாக நின்று பேசினாரா, சீமானுக்கு ஆதரவா நின்று பேசினாரா? சீமானுக்கு ஆதரவா நின்று பேசினாரு. அப்ப இவர்கிட்ட என்ன நியாயம் இருக்கிறது, என்ன அறம் இருக்கிறது? இவர் வந்து உண்மையாகவே தமிழ் தேசியம் என்கிற பெயரில் தமிழர்களுக்கான அரசியல் தான் செய்யறாரான்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அடிப்படை புரிதலே கிடையாது. இப்ப இவர் பேசின காணொலினால இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னமோ தமிழர்கள் கிட்ட மட்டும்தான் உலகத்திலே இருக்கிற மாதிரியும் வேற எந்த நாட்டிலையும் வந்து ஜாதியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவனுங்களே கட்டமைக்கிறானுங்க. இதை எதிர்க்கிறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடுகர்கள், தமிழர் வரலாற்றில் இல்லாதவர்கள், வரலாறே இல்லாதவர்கள், இவங்க எல்லாரும் தான் தமிழன் தான் ஜாதியை சொல்றது பிரச்சனையா இருக்கு. அப்ப தமிழன் தன் ஜாதியை சொல்லாம இருந்தா மட்டுமே தான் அடையாளம் இல்லாம இருப்பான். தமிழ்நாட்டுல எவனாலும் எங்கனாலும் போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் தமிழ் பேசுற ஒரே காரணத்தினால நானும் தமிழனு ஆளுமை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம். இப்ப இவர் போட்ட காணொலியில அதுக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. உட்கார்ந்துக்கிட்டு தமிழர் வரலாறுல இல்லாதவன், அப்புறம் வரலாறே இல்லாதவன், வடுகன், அதுக்கப்புறம் இந்த தீகா குரூப்பு, இவனுங்க எல்லாம் தான் சேர்ந்து இதெல்லாம் வந்து இப்ப இவர் ஏதோ பெரிய சாதனை செஞ்சிட்ட மாதிரி சாட்டை துரைமுருகன் காணொலியை வந்து பிரகடனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மீண்டலும் பாண்டியர் வரலாறுன்னு ஒரு புத்தகங்க, பல்லர் சமூகம் வந்து அதை எழுதினாங்க. அந்த செந்தில் மல்லர்னு ஒருத்தர் எழுதினாரு. அதுல எல்லா ஜாதிகளையும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதினாரு. அந்த புத்தகத்துக்கு சீமானின் நாம் தமிழர், அதாவது நாம் தமிழர் சீமான் அவர்கள் அணிந்துரை எழுதி ஆஹா ஓகோன்னு பாராட்டி அந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு வந்து தன்னை இனத்திற்கானவர்னு பேசிக்கிறாங்க. தமிழ் தேசியம் வந்துச்சுன்னா இவங்க தமிழர்களை காப்பாற்றுவாங்கன்னு பேசுறாங்க.
இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறத வந்து தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவங்க வந்து சந்தர்ப்பவாத அரசியல் தான் செய்கிறார்களே தவிர்த்து உண்மையான தமிழர் அரசியல் செய்வதே கிடையாது. தமிழர் மரபில் முக்கியமான ஜாதிகளில் 2 ஜாதிகள், ஒன்னு வந்து வெள்ளாளர்ல பிள்ளைப்பட்டோம், இன்னொன்னு முக்குளத்தோர். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்துல தமிழர் வரலாறு ஓரளவு காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னா மிக மிக முக்கிய காரணம் முக்குளத்தோர் உறவுகளோட மூர்க்கத்தனம். அதனாலதான் தென் மாவட்டத்துல தமிழர் வரலாற்றுல இல்லாத கும்பல்கள் இன்ன வரைக்கும் வந்து பெருமளவுல வந்து அவனுங்க நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியறதில்ல. ஏன்னா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 2 கம்யூனிட்டி இருக்கு. ஒன்னு அறிவு, நிர்வாகம், வீரம், தொழில்நுட்பம், தொழில்குடிகள். இது எல்லாமே வந்து தென் மாவட்டத்தில் இன்னும் ஸ்ட்ராங்கா பின்பற்றப்பட்டு இருக்கு. அதனாலதான் இந்த போலி வரலாறு எழுதக்கூடிய எந்த கும்பலுமே மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. மீறி பண்ணாலும் அவர்களால், அதாவது ஒரு அரசியல் ரீதியாக அவர்களால் வெல்ல முடியுதே தவிர்த்து வரலாற்று ரீதியாக அவர்களால் வெல்ல முடியுதா அப்படின்னா கிடையாது. அத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியத்தனம் என்ன பண்ணுதுன்னா, எது உண்மை, எது அறம், எது நேர்மையான வரலாறு, எது தமிழர் வரலாறு அப்படிங்கறத வேறுபடுத்தி காமிக்காம எவன்லாம் பொய் வரலாறு எழுதி வச்சிருக்கானோ, எவன்லாம் வந்து தமிழர் வரலாறுங்கிற பேர்ல அயோக்கியத்தனம் பண்றானோ அவனுங்க எல்லாத்தையும் தமிழர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அவங்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்து எவன் உண்மையிலேயே மூவேந்தர் மக்கள் வரலாறுல இருக்கானோ அவனை வந்து காயடிக்குது இந்த சீமானின் நாம் தமிழர் தமிழ் தேசியம். அதை விட முக்கியம் இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாம் தமிழர்ல ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. இந்தியால எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் வந்து ஜெயிச்சதே கிடையாது இது வரைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2009 இனப்படுகொலை நடக்குது. அந்த இனப்படுகொலையை பார்த்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒட்டு மொத்தமாக வீரியமாக இவன் என்ன சொல்ற, எப்படியாவது தமிழர் அரசியல் வரணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்துல சூப்பா முத்துக்குமார் கொல்லப்படுறாரு. அந்த இடத்துல தீக்காவை தூக்கி பிடித்த சீமானை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல, நாம் தமிழர் அப்படிங்கிற பேர்ல சீமான் வந்து வழி நடத்துறாரு. இன்ன வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு. அதாவது பாதி தலைமுறை, ஒரு தலைமுறை 30-35 வருஷம், பாதி தலைமுறை முடிஞ்சிருச்சு. 15 வருஷம் கழிச்சும் நான் தனிச்சு தான் நிப்பேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் உணர்வாளர்களையும் சீமான் பின்னாடி நிக்க வச்சு காயடிக்கப்பட்டு தமிழர் அரசியல் இன்ன வரைக்கும் தமிழகத்துல வரவிடாம பாத்துக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீமானின் நாம் தமிழர் கட்சி. இது அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கும் உண்மையான தமிழர் அரசியல் பேசுபவர்களுக்கும் தெளிவாக புரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு யார் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலி வரலாறு எழுதும் கும்பல்களும், தமிழர் வரலாறு என்று சொல்லிக்கொண்டு தமிழர் வரலாறே இல்லாத ஒரு குப்பையை பேசிக் கொண்டிருப்பவர்களும் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் சப்பக்கட்டு கட்டி கொண்டு சீமான் என்ன சொன்னாலும் உள்ளேன் ஐயா, சரிங்க ஐயா, கண்டிப்பாக ஐயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தமிழர்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் நடக்கக்கூடிய அவலம். சாட்டை துரைமுருகன் வந்து நேர்மையான ஆளாக இருந்திருந்தால் அவர் எத்தனையோ விஷயத்துல நேர்மையான அறத்தோட நின்றுக்கணும் ஸ்டாண்டு. ஆனா இன்ன வரைக்கும் அவர் அப்படி செய்யல. அவர் அண்ணன் எப்படி ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறாரோ, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னால சீமானுக்கு வந்து தெரியாதான் ராமசாமி நாயக்கன் வந்து தமிழ் மொழியை வந்து சனியன்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து தமிழ் மொழியை கேவலப்படுத்தினதுன்னு. ஏன்னா அவர் பேசின காணொலியை நம்மளே பார்த்திருக்கோம். அதுக்கு வந்து அவரு சப்பக்கட்டை கட்டியிருக்காரு சீமான். ஏன் பெரியார் வந்து தமிழ் மொழியை சனியன் என்று சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காரு அவர் தீக்கால இருக்கும்போது. 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு விஜய் வந்து ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிச்ச உடனே இவர் வந்து ராமசாமி நாயக்கனை எதிர்த்து என் மொழியை எப்படி அவர் சனியன் என்று சொல்லலாம், பெரியாரே எனக்கு மண்ணுன்னு சொல்றாரு. இதுதான் இவங்க சந்தர்ப்பவாத அரசியல். இவர் உண்மையிலேயே நேர்மையானவரா இருந்தா 15 கட்சி தொடங்கணும் போதே ராமசாமி நாயக்கனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அப்ப சீமான் நேர்மையானவர். 15 வருஷம் பண்ணுவாராம், வீர வணக்கம் புகழ் வணக்கம்னு பேசுவாராம். 15 வருஷம் கழிச்சு திடீர்னு ஞானோதயம் வந்துருமா. யாரால? விஜய் வந்து ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிச்சதுனால உடனே வந்து இவர் வந்து எதிர்த்துருவாராம். இது என்ன ஒரு, அதாவது பாக்குறவன்லாம் என்ன கேன பசங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல. அதே சீமான் என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாடை அப்படியே பின்பற்றுபவர்கள் தான் இந்த இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னும் யாரெல்லாம் வந்து சீமானை வந்து ரசிகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே செய்கிறார்கள்.
இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா, உண்மையான தமிழர் அரசியல் வரணும் அப்படின்னா, நான் மூவேந்தர் வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏகப்பட்ட துரோகங்கள் நடந்திருக்குங்க தமிழர் சமூகத்துக்குள்ள. அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. வெள்ளாளனும் பாதிக்கப்பட்டிருக்கான், முக்குளத்தோரும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய நட்பு சமூகங்களை வெள்ளாளர்களை எதிர்த்திருக்கு, வெள்ளாளர்களை அழிச்சிருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. மூவேந்தர் வீழ்ச்சிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா திரும்பவும் ஒரு மூவேந்தர் ஆட்சி தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னைக்கு மிக மிக முக்கியமாக மூவேந்தர் மக்களாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் முடியும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெள்ளாளர்ல பிள்ளை பட்டம் உடையவர்களும் முக்குளத்தோர்களும் 18 தொழில்குடிகளும் சேர்ந்து தமிழர் அரசியலை கையில் எடுங்கள். என்னைக்கு நம்ம இந்த அரசியலை கையில எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த போலியான தமிழ் தேசிய பிம்பம் உடைக்கப்படும். இன்னைக்கு என்னன்னா, தமிழ் தேசியத்துக்கே அத்தாரிட்டி இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான போக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. தமிழ் தேசியனாலே சீமான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தமிழ் தேசியத்தை காயடிச்சுக்கிட்டு இருக்காரு. வளரவே வளராது. பின்னால போய் எல்லாம் நின்றுகிட்டே இருப்பாங்க. நான் 8% வாங்கிட்டேன், 10% வாங்கிட்டேன், 12% வாங்கிட்டேன். இதுலயே 40 வருஷம் 30 வருஷம் போயிடும். ஒரு தலைமுறை, ஒரு உணர்வுள்ள தலைமுறை அப்படியே காலி ஆயிடும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த அளவு இன உணர்வு வருமா? ஏன்னா நம்ம தான் அந்த இனப்படுகொலையை கண்ணால பார்த்தவங்க. அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு கதையா தான் நம்ம சொல்ல போறோம், இந்த மாதிரி நடந்துருச்சுடான்னு. அப்ப இந்த ஒரு தலைமுறையை காயடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இனி இந்த எழுச்சி வராது. அந்த ஒரு தலைமுறையை மட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு 30 வருஷம் டிராமா ஆடுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமானின் நாம் தமிழர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு உண்டான முயற்சியில் தான் இங்க இருக்கக்கூடிய ஆனா நல்ல வீரியமா பேசுவாங்க. நான் வந்தா இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், மலையை காப்பேன், அதை காப்பேன், இதை காப்பேன். எல்லாத்தையும் எப்படி காப்ப? அரசியல் வலிமை இருந்தாதான் காப்ப. நான் தனிச்சு தான் நிப்பேன்னு சொல்லிக்கிட்டு தமிழர்கள் எல்லாத்தையும், அதாவது நாம் தமிழர்ல உண்மையாகவே உணர்வுள்ள தமிழ் தேசியவாதிகள் போய் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், நோட்டாக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் இவர் வரப்போறது கிடையாது. ஏன்னா இவங்க அந்த கான்செப்ட்லயே இல்ல, நான் எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல. அப்ப தமிழ் தேசியவாதிகள்னா ஒரு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சு காயடிக்கிற வேலையை தானே பாக்குறாங்க. அதே மாதிரி தமிழர்களுக்கு எதிராக எல்லாத்துலயும் குரல் கொடுக்கறது. உதாரணத்துக்கு இந்த இதுலயே பாருங்க, என்ன சொல்றாரு இந்த சாட்டை துரைமுருகன்? சாதி வெறி பிடித்த தேவமார்கள். எவனாவது தான் சொந்த சாதிவே இப்படி பேசுவானா? இல்ல தேவமார்கள் தான் இதை அங்கீகரிச்சு யாரெல்லாம் 10 கொலை பண்ணாங்களோ வாங்கப்பா எங்க சமூகத்துக்கு நீ தான்ப்பா தலைவன் சொல்லிட்டு எந்த தேவமார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கட்சியோ இயக்கமோ நடத்திக்கிட்டு இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இல்ல, எந்த ஜாதியிலையுமே இல்ல. ஆனா இவர் எப்படி பிராண்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னமோ தேவமாருக்கு மட்டும்தான் ஜாதி வெறி இருக்கிற மாதிரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் ஜாதி வெறியே இல்லாத மாதிரியும், மற்றவங்க எல்லாம் கொலையே செய்யாத மாதிரியும் இவங்களுக்கு தான் இந்த பிராண்ட் இருக்குங்கிற. ஆமா, கண்டிப்பா தேவமார்கள் தான் வெட்டுவாங்க குத்துவாங்கங்கிற பிராண்டை யார் கொண்டு வந்தது? இங்க இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு திராவிட அரசியல். ஏன்னா தமிழர்களுக்கு இங்க இன்ன வரைக்குமே உண்மையா மூவேந்தர் மக்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசுறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வடுக தெலுங்கு திராவிட அரசியல் ஒவ்வொரு முத்திரை குத்தி வச்சிருக்கு. அதை தான் அது ப்ரொமோட்டும் பண்ணும். இப்ப இந்த ஜாதியில இருந்து ஒருத்தன் தமிழ்நாட்டுல வரான் அப்படின்னா அவனை கேவலப்படுத்தி அவனை ஒரு வழி பண்ணி அவனை திருப்பி மேலேயே இளவிடாம பாத்துக்கும். இதுதான் இந்த திராவிட அரசியல். அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம் வரணும். ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? தமிழ் தேசியமே திராவிடம் என்ன சொல்றானோ அதுக்கு மேல இது செய்யுது. திராவிட ஆட்சியில பொய் வரலாறு உருவாக்கப்படுது. ஆரியன் பொய் வரலாற அங்கீகரிக்கிறான். தமிழ் தேசியம், சீமானின் தமிழ் தேசியம் பொய் வரலாற பரப்புது தமிழ் தேசிய தளத்துல. இதுதான் இவங்களோட தமிழ் தேசியம். அதனாலதான் சொல்றோம் தமிழ் தேசியம் வியாபாரம் அப்படின்னு. இவங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் சொந்த சாதியவே இழிவுபடுத்தி இவங்க இந்த மாதிரி செயல்களை செய்யறது கேவலத்துக்கும் கேவலம். அதை தயவு செய்து தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற விடயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், வெள்ளாளர்கள்ல பிள்ளை பட்டம், முக்குளத்தோர், 18 தொழில்குடிகள் சேர்ந்து தமிழர் அரசியலை கையில் எடுங்க. அப்பதான் சீமானின் நாம் தமிழர் போன்ற போலி தமிழ் தேசியத்தை அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இவர்கள் போலியாக நடிக்கிறார்கள் என்பதை நம் போன்ற நபர்கள் தான் தெளிவாக தமிழர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். பல்லர்களின் போலி வரலாறுக்கு மிகப்பெரிய அளவுல சொம்பு தூக்கியது சீமான். அதுவே எவ்வளவு ஒரு தமிழின துரோக செயல் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க, வரலாற்றுல தமிழர் வரலாற்றுல பல்லர் என்கிற சொல் ஏதாவது ஒரு இடத்துல சங்க இலக்கியத்துல இருக்கா? கிடையாது. இவங்களுக்கு பல்லு இலக்கியம்ங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் இவங்க வரலாறே பேசுவாங்க.
அது தமிழர் வரலாறா? தெலுங்கு காலத்தில் உருவாக்கப்பட்டது. பல்லர் பாண்டியர்னு எங்கேயுமே கிடையாது, பல்லர் வேளாளர்னு எங்கேயுமே கிடையாது. பல்லர் உழவர்னு பிற்காலத்தில் உருவாக்கின அகராதியில வச்சுக்கிட்டு இவங்க நாட் போடுறாங்க. மல்லர் இஸ் ஈக்குவல் டு பல்லர் இஸ் ஈக்குவல் டு உழவர் இஸ் ஈக்குவல் டு ஆதி உழவர் இஸ் ஈக்குவல் டு வெள்ளாளர் இஸ் ஈக்குவல் டு வேளாளர் இஸ் ஈக்குவல் டு. இது என்ன வரலாறா? என்னது? அடிப்படை புரிதல் இருக்கிறவங்க கூட இது தப்பு பாம்பா. ஆனா சீமான் என்ன சொல்றாரு? இவங்க எழுதுற போலி வரலாறு எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு அணிந்துரையும் எழுதிவிட்டு தமிழ் தேசிய அரசியலுங்கிற போர்வேல ஒட்டுமொத்த தமிழின வரலாறையே கேவலப்படுத்தி தமிழின வரலாறையே அழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஈழத்துல நடந்த தமிழின அழிப்புக்கும் இவர் செய்யற தமிழின அழிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதே மாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் சொல்றாரு பாருங்க, அதாவது இந்த கூலிப்படைக்குன்னு இந்த நம்ம அவங்கள காசுக்காக செய்யறவங்க, அவ்வளவுதான், அதான் கூலிப்படை, சரிங்களா? அப்ப இவர் சாட்டை துரைமுருகன் என்ன செய்யறாரு? அதே காசுக்காக பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் சொந்த ஜாதியையும் இழிவுபடுத்தி அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குது, அவருக்கு ஒரு பெரிய ஃபேஸ் கிடைக்குது அப்படிங்கறத வச்சு அவர் அந்த யூடியூப் சேனல் மூலமா காசு பாக்குறாரு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தானே செய்யறாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதுல நேர்மை இருக்கணும், அதுல அக்கறை இருக்கணும், அதன் மூலமாக அந்த சமூகத்திற்கு அவர் உணர்த்தணும். ஆனா நீ என்ன சொல்ற? பாரு, நான் மறவனா இருந்தாலும் பாத்தியா, நான் எப்படி பேசுறேன் பாத்தியா, என் சமூகத்துக்கு, என் சமூகமாகவே இருந்தாலும் நான் எதிர்த்து தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே மறவர் சமூகத்தை இழிவுபடுத்துற. என்னமோ மறவர் சமூகம்னாலே வெட்டுவாங்க குத்துவாங்க, அப்படிலாம் கிடையாது. வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு ஒரு பிராண்டை இங்க உருவாக்கி வச்சிருக்கான். அதை எதிர்த்து தான் நீ பேசியிருக்கணும். அந்த போதைங்கிற கான்செப்ட் அதிகமா தலைக்கேறினதுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப நீ இங்க இருக்கக்கூடிய அரசியலை விமர்சிச்சிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விமர்சிச்சிருக்கணும். அதையெல்லாம் எதுவும் செய்யாம பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை உங்க அண்ணன் சீமான் செய்வது போல் செய்வதுதான் எனக்கு, அதாவது ஒரு பார்வையாளனாக இருக்கக்கூடிய எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. போலி வரலாறை அங்கீகரிப்பது, அதுக்கப்புறம் தமிழர் வரலாறுக்கு எதிராக நிற்பது, உண்மையான தமிழ் தேசிய அரசியலை வரவிடாமல் தடுப்பது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள். அப்புறம் விஜய் எதிர்ப்பது, அதாவது தமிழ் தேசிய கட்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு கிடையாது. அதாவது சீமானின் நாம் தமிழருக்கு சொல்றேன், காங்கிரஸை எதிர்க்க மாட்டார்கள், திமுகவை எதிர்க்க மாட்டார்கள். இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஒன்னு தமிழின துரோகி கட்சி, இன்னொன்னு தமிழர்னா, ரெண்டுமே பாத்தீங்கன்னா தமிழர்னா விரோத கட்சி, தமிழர் அல்லாத கட்சி. ஆனா இவர்கள் வீரியமாக எதிர்க்கவே மாட்டார்கள். யாரையெல்லாம் எதிர்ப்பார்கள்? தமிழராக இருக்கக்கூடிய எடப்பாடியை எதிர்ப்பார்கள், தமிழராக இருக்கக்கூடிய விஜயை எதிர்ப்பார்கள், இன்னும் யாராவது தமிழராக புதிதாக வந்தால் அவர்களையும் எதிர்ப்பார்கள். இதற்கு பேரு தமிழ் தேசியமா? இந்த தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு வடுகர் தெலுங்கர்கள் தமிழகத்தில் ஆளுமை செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சீமான் வாங்கிய 8% ஓட்டு. போன தேர்தலில் சீமான் அவர்கள், எனக்கு சித்தாந்த ரீதியாக ஏகப்பட்ட முரண் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழன்தான் தமிழர்களை ஆளுமை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் நான் அதிமுகவோடு இணைகிறேன் என்று சொல்லியிருந்தால் கடந்த 5 வருடம் ஒரு தமிழரின் ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கும், வடுக தெலுங்கு திமுகவின் ஆட்சி நடந்திருக்காது. ஆனா அத அவர் செய்யவில்லை. அப்ப இவங்க யாருக்கு வேலை பார்க்கறாங்க? இந்த நாம் தமிழர் தமிழ் தேசியத்தால் இங்க யாருக்கு என்ன லாபம் நடக்குது? வடுகர்களுக்கு தான் நடக்குது. அப்ப இதுக்கு பேர் என்ன தமிழ் தேசியம்? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள். போலிகளை அடையாளப்படுத்துவோம், போலி வரலாறு எழுதுபவர்களை ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்தி அவர்கள் செய்கின்ற போலித்தனத்தை அம்பலப்படுத்தி உண்மையான வரலாறு என்ன என்பதை தமிழர்களுக்கு சொல்லுவோம், உண்மையான தமிழர் அரசியல் என்ன என்பதை தமிழர்களுக்கு பரப்புரை செய்வோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தென் மாவட்டத்தில் மூவேந்தர் மக்களாகிய வெள்ளாளரில் பிள்ளைப்பட்டம், முக்குளத்தோர், 18 தொழில்குடிகள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போலியான திராவிட அரசியலையும் போலியான தமிழ் தேசிய அரசியலையும் அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனத்தையும் அம்பலப்படுத்தி ஒரு என்ன சொல்றது, 13ஆம் நூற்றாண்டுல மூவேந்தர்கள் எப்படி இருந்தோமோ அதே ஒரு கான்செப்டை நம்ம இங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து பண்ணா மட்டுமே தான் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இனத்தை நாம் காப்பாற்ற முடியும், தமிழர் இனத்தை காப்பாற்ற முடியும். தமிழர் வரலாற்றுல இல்லாதவனுங்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம்னு பேசுனீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நாசமாதான் போகும். ஒரு உருப்படியான தமிழ் தேசியமும் அது வளர்க்காது, வளரவும் போகாது. இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனுக்கு எழுதின போலி வரலாறை எவன்லாம் அங்கீகரிக்கிறானோ அவனுங்களுக்கெல்லாம் சொம்படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லா.
மூவேந்தர் மக்கள் போலி வரலாறு எழுதல அப்படின்லாம் சொல்லல, அவங்களும் எழுதுறாங்க. ஆனா இட் இஸ் ஸ்டில் டிபேட்டபிள். அதை நாங்க பாத்துக்கிறோம். மூவேந்தர் மக்கள்ல யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறோம். யார் என்ன எப்படி பண்ணோம், என்ன கிழிச்சோம் அப்படிங்கறத எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். தமிழர் வரலாற்றிலேயே இல்லாதவர்கள் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டு நாங்க தான் தமிழர் என்று பேசி பாண்டியரு சோழரு அது இதெல்லாம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு ப்ராப்பரான தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு களம் உருவாக வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், தெளிவாக வெள்ளாளர் இனத்தவர்களும் முக்குளத்தோர் இனத்தவர்களும் 18 தொழில்குடிகளும் இது போன்ற விடயத்தை சிந்தித்து பாருங்க. களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் அல்லாதவர்களுக்கும் போலி தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும் போலி வரலாறு எழுதுபவர்களுக்கும் தான் முக்கியத்துவம் முன்னுரிமை எல்லாமே கொடுக்குதே தவிர்த்து அது களத்துல ஜெயிக்கணும் தமிழர் அரசியலை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நுண்ணரசியலை பேசுறதுக்கு தான் இங்க தமிழர் அரசியல் தேவை. அந்த நுண்ணரசியலை சீமானின் நாம் தமிழர் பேசுதானா? கிடையாது. இவங்க அதே திராவிட சாக்கடை அதே தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய கட்சி உருவாகணும். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்கிறதை சிந்திப்போம். கண்டிப்பாக இந்த நாங்குநேரி மானாமதுரை போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் அப்படி செய்பவர்களுக்கு ஜாதி முத்திரை குத்தி அந்த ஜாதியவே இழிவுபடுத்துற மாதிரி காணொளி பரப்பினார்கள் என்றால் அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். ஏனென்றால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிட்டியை கேவலப்படுத்தவே கூடாது. மூர்க்கத்தனம் வேணுமானா கண்டிப்பா வேணும். ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோருக்கு இருக்கக்கூடிய மூர்க்கத்தனம் இருப்பதனாலதான் இங்க பல விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது போன்ற கேவலமான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்கு ஒட்டுமொத்த ஜாதியும் காரணம் கிடையாது. எந்த ஜாதியும் இதை ஆதரிக்க போவதும் கிடையாது. அவர்கள் இதை பண்றவர்களை தலைவனாக்கி அவங்க வளர்த்து விடுறதும் கிடையாது. இதெல்லாம் நீங்களா 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு ஜாதியை அதாவது இருக்கிற தமிழர் ஜாதியை கேவலப்படுத்தி குளிர்காயறதுக்கு உண்டான வேலையை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அதனால அந்த தமிழ் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன நேர்மையாக உண்மையாக நியாயமாக நடந்து வருகிறார்கள் என்று. இனியும் நடிக்க வேண்டாம். நடித்தால் நீங்க என்னென்ன நடிக்கிறீங்களோ அதை எல்லாமே பொதுவெளியில் அம்பலப்படுத்தப்படும். அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முக்குளத்தோர் உறவுகள் வெள்ளாளர் உறவுகள் கண்டிப்பாக இதை பற்றி சிந்தியுங்கள். அப்பதான் நமக்கு ஒரு புரிதல் வந்தாதான் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தை எப்படி நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படும். கண்டிப்பாக போலிகளை விரட்டுவோம். போலி தமிழ் தேசியத்தை அகற்றுவோம். போலி வரலாறுகள் எழுதுபவர்களை ஒழித்து விடுவோம். இதுதான் தமிழர் அரசியலுக்கு உண்டான முதல் வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் இனம்.